ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, Reimers 1954 proposed a classification of dendrophytes. In this classification, the dendrophytes are divided into 5 subdivisions. என்னென்ன டிவிஷன்ஸ்னு பார்த்தா, பி சைலண்ட் டெரிடோஃபைட்லேயே பி சைலண்ட் இல்லையா, சைலோஃபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, Therapsida. There are 19 orders and 48 families in the classification. Do you know the success and dominance of vascular plants is due to development of extensive root system? ஏன்னா ரூட் இருந்தால் தானே சைலம் இருக்கும். அதுக்கடுத்து எஃபிஷியன்ட் கண்டக்டிவ் டிஷ்யூஸ், cuticle to prevent desiccation, stomata for effective gaseous exchange. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் டெரிடோஃபைட்டில் பார்த்தோம்னா, ருமோரா அடியாண்டிஃபார்மிஸ் கட் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் அழகாக பார்க்குறக்கு அழகழகாக இருக்கும். மார்சிலியா வந்து சாப்பிட்லாம் ஃபுட்டு. அசோலா பயோ ஃபெர்டிலைசர், ஏன்னா அக்வாட்டிக் ஃபேன் சொல்லியிருப்போம், முன்னாடி ஆல்கேவ்லேயே நடத்தும்போது சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து டிராப்டரிஸ் ஃப்ளிக்ஸ் மாஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் டேப்வார்ம், டெரிஸ் வைட்டேட்டா removal of heavy metals from soils, bioremediation. Pteridium species leaf yield green dye. Equisetum species stem for scoring, அழுக்கு நீக்கி. இப்போ ஒரு வாரம் 2 வாரம் குளிக்காமல் இருந்தேன்னா, இந்த வந்து பீக்கங்காயோட உள்ள விதை மெச்சூர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து விதை எடுத்துட்டோம்னா நாராக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சைலோட்டம், லைக்கோபோடியம், செலாஜினெல்லா, ஆஞ்சாப்டரிஸ், மராட்டிட்டா. இதில் எதெல்லாம் ஆர்னமெண்டல் அப்படின்னா, இதில் அதிகமாக கேட்குறது எது, இந்த லைக்கோபோடியம் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்கோரிங் எது அப்படின்னா ஈகோசிட்டம் ஸ்பீசிஸு. அதுக்கடுத்து அசோலா பயோ ஃபெர்டிலைசர், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு types of steel. So the term steel refers to the central cylindrical of vascular tissue consisting of xylem, phloem, pericycle and sometimes medullary rays with central part where pith or medulla. அப்போ இது வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் சைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ டயக்ராமில் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு டயக்ராம்லேயும் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பித்து இருக்கும், ஒரு சிலது பித்து இருக்காது. ஸோ அதை வச்சு டைப்ஸ், தெர் ஆர் 2 types of steel, one proto steel, another one siphono steel. Proto steel, in proto steel phloem surround xylem. The type include haplosteel, actinosteel, plectosteel, mixed protosteel. அதில் haplosteel, xylem surrounded by phloem is known as haplosteel. xylem எதை சரவுண்ட் பண்ணியிருக்கு, phloem, அதுக்கு பேர் என்னது, haplosteel. எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா. actinosteel, star shaped xylem core is surrounded by phloem is known as actinosteel. Example Lycopodium serratum. Plectosteel, xylem plates alternate with the phloem plates. Example Lycopodium clavatum. Mixed protosteel, xylem groups uniformly scattered in the phloem. Example Lycopodium cernum. இதெல்லாம் எதோட டைப்பு, புரோட்டோஸ்டீலோட டைப்பு. ஏன்னா பிளெக்டோஸ்டீல்ங்கிறது பிளேட்டு, அதை வச்சுக்கலாம். ஆக்டினோங்கிறது ஸ்டார் ஷேப், ஹேப்லோங்கிறது சைலம் சரௌண்டட் பை ஃப்ளோயம். மிக்சடுங்கிறது என்ன, சைலம் குரூப் யூனிஃபார்ம்லி ஸ்கேட்டர்டு த எதில், ஃப்ளோயத்தில். நெக்ஸ்ட்டு சைஃபனோஸ்டீல். இன் சைஃபனோஸ்டீல் xylem is surrounded by phloem with என்ன இருக்கும், சென்டரில் பித்து இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் எக்டோனா வெளியில், எக்டோஃப்ளோயிக். ஃப்ளோயம் வந்து எங்கே இருக்குது, அவுட்டர். சைஃபனோஸ்டீல் ஆம்பிஃப்ளோயிக்னா போத் சைடு. சைஃபனோஸ்டீல், சொலினோஸ்டீல், யூ ஸ்டீல், அட்டக்டோஸ்டீல் அண்ட் பாலிசைக்ளிக் ஸ்டீல்.
இதில் எக்டோஃப்ளோயிக் சைஃப்னோஸ்டீல். எக்டோன்னு என்னது, இந்த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி த எக்ஸ்டர்னல், வெளியில் மட்டும், எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் த சைலம். பித் இஸ் எங்கே இருக்கும், சென்டர். எக்ஸாம்பிள் ஆஸ்மண்டா. ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோஸ்டீல், இந்த ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஆன் போத் சைட் ஆஃப் த சைலம். சைலத்துக்கு ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா அது என்னது, ஆம்பிஃப்ளோயிக். அந்த பித் இஸ் சென்ட்ரு, மார்சிலியா எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து சொலினோஸ்டீல், the steel is perforation wall at the place or places corresponding the origin of leaf trace. இந்த பிரான்ச் வருது இல்லையா, கிளைகள், அந்த இடத்துல இருக்கும். அப்போ எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல், பித் இஸ் த சென்டர் and xylem is surrounded by phloem osmunda. Ambifloic solenosteel, pith is center, phloem is present எங்க, both side. Ambinavin both adiantum, pedatum. Dictyosteel, the steel is separated into several vascular strands, நிறையா இருக்கும். and each one is called meristeel. அது அப்படி இருக்குது, ஒன்றுக்கு தனித்தனியாக இருக்கிறதுக்கு பேர் என்னது, மெரிஸ்டீல். அடியாண்டம், கேப்பிலஸ், வெனரிஸ். அதுக்கடுத்து யூஸ்டீல்ங்கிறது நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம், நம்ம பார்க்குற ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து டைகாட்டில் இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, இந்த ஸ்டீல் இஸ் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ். தனித்தனியாக வாஸ்குலர் பண்டில் இருக்கும், பட் சென்ட்ரல் என்ன இருக்கும், பித்து இருக்கும். எக்ஸாம்பிள் டைகாஸ்டின். அடெக்டோஸ்டீல் அப்படிங்கிறது என்னென்னா, the steel is split into distinct collateral vascular bundles and scattered the ground tissue. அங்கங்கே தனித்தனியாக பரவி இருக்கும், scattered. எக்ஸாம்பிள் மோனோகாஸ்டின். Polycyclic steel, vascular tissues are present in the form of two or more concentric cylinders. Example pteridinium. இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், புரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கிறது என்னது, சைலம். க்ரீன் கலர் இருக்கிறது ஃப்ளோயம். அப்போ என்னது, சைலம் வந்து எதை சரவுண்ட் பண்ணியிருக்கு, பை யாரால், ஃப்ளோயத்தால். அதே மாதிரி ஆக்டினோஸ்டீல் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, சென்டரில் ரெட் கலர். அது யார், ஆக்டினோன்னு ஸ்டார் ஷேப்டு சைலம் உள்ள. அதே மாதிரி எக்டோஃப்ளோயிக், ஃப்ளோயிக்னாவே இந்த ஃப்ளோயம் வெளியில், சைலம் வந்து இன்னர் ப்ரௌன் கலரில் இருக்கா எங்கே இதில். நெக்ஸ்ட்டு இந்த அடெக்டோஸ்டீலுங்கிறது பாருங்கள், வாஸ்குலர் பண்டில் எல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகி என்ன இருக்கும், அப்படியே கிரவுண்ட் டிஸ் ஃபுல்லாக கம்பைன் ஆகிருக்கும். யூ ஸ்டீலுங்கிறது சென்ட்ரலில் பித்து ஒரு செப்பரேட் வாஸ்குலர் பண்டிலாக இருக்கும். அந்த இடையில என்ன இருக்குன்னா கேம்பியா, அதுதான் செகண்டரி குரோத் டைகாட்டில். ஸோ இதுதான் வந்து ஸ்டீல்ஸோட டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னாவே, இப்போ நீங்கள் வந்து ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருக்கீங்களா, அதாவது மைக்கேல் கிரிப்டன் சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் எ புக் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ ஃபிலிம் ஆஃப் யாரோடது, டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பைல்பர்க், 1993, கால்டு ஜுராசிக் பார்க். அந்த நாவல் தழுவிய, என்ன நாவல்னா மைக்கேல் கிரிப்டன் சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த நாவலில் வந்து இந்த படம், என்ன படம் எடுக்கிறாங்க, ஜுராசிக் பார்க். இன் திஸ் ஃபிலிம் யூ might have noticed insect embedded in a transparent substance called amber. இந்த கோந்து கம்முன்னெல்லாம் பார்த்துருப்பில்ல மரத்தில், பிசின், அதில் வந்து இந்த கொசுவோட டிஎன்ஏ வந்து ஒட்டி இருந்ததாக படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து அந்த கொசு எந்த பிளட்டை குடிச்சிருக்குன்னா டைனோசர் பிளட்டை குடிச்சிட்டு அப்படியே இறந்துருக்கும். அந்த கம்மு வந்து அந்த மரத்துலேருந்து வந்ததுனால அதுக்கு பேர் ஆம்பர், பிசின் மாதிரி இருக்கும். அதுலேருந்து மீண்டும் அந்த ஜுராசிக் முட்டை எடுத்து புதுசாக நிறையா டெவலப் பண்ண மாதிரி அந்த படம் இருக்கும். preserves the extinct forms. What is amber? Which group of plants produces amber? Amber is a plant secretion which is an efficient
preservative that doesn't get degraded and hence can preserve remains of extinct life forms. The amper is produced by the plant 1 mark Penitix succinifera. It's a gymnosperm plant. In this chapter we shall discuss in detail about one group of seed producing plants called gymnosperms. எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்னா நேக்கட், கண்ணால் பார்க்கலாம், ஸ்பெர்மனா சீடு. அப்போ சீடு வந்து கண்ணால் பார்க்க முடிகிறது எல்லாமே என்னது? ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் கண்ணில் பார்க்க முடியாது எல்லா சீடுமே. அது பாக்ஸ் சீடு, அது ஆஞ்சியோஸ்பெர்ம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆர் நேக்கட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ் they were dominant in the Jurassic and Cretaceous period of Mesozoic era. 1 mark கேட்பாங்க. Jurassic and Cretaceous period of Mesozoic era. The members are distributed throughout the temperate and tropical region of the world. அப்போ general characteristic features. Most of the gymnosperm are evergreen, woody trees or shrubs. Some are lineous, அதாவது நீட்டம், இது மட்டும் கொடி மாதிரி இருக்கும். The plant body is sporophyte and is differentiated in root to stem leaves அப்படி இருக்கும். A well developed tap root system is present. Tap root நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும். அதுக்கடுத்து 1 mark coralloid roots, பவள வேர்னு சொல்லுவோம், of cycas have symbiotic association with blue green algae. In Pinus the roots have mycorrhiza, அதோட ஃபங்கஸோட அசோசியேட் ஆகிருக்கும். The stem is aerial, erect and branched or unbranched cycas with leaf scars. In coniferous, 2 types of branches, namely branches of limited growth, dwarf shoot, and branches of unlimited growth, long shoot is present. Leaves are dimorphic, டைனு 2 பக்கம் divided 2. Foliage and scale leaves are present. செதிலில மாதிரி. Foliage leaves are green, photosynthetic and borne on branches limited growth. They are xerophytic feature. Xerophyticனா எங்கே இருக்கும்? டெசர்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். The xylem consists of tracheids. It's a types of xylem சொல்லியிருக்கோம். பட் இன் நீட்டம் எஃபிட்ரா 1 mark. நீட்டத்துலேயும் எஃபிட்ராவிலையும் என்ன அது? ரெண்டும் 1 mark இம்பார்ட்டன் கேட்போம். வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். செகண்டரினா பெரிய மரமாக இருக்கும், உட்டி பிளான்ட். இந்த உட்டு மேபி இது வந்து இம்பார்ட்டனாக ஒரு 2 markல கேட்பாங்க. மேனோசைலிக், பிக்னோசைலிக். மேனோசைக்ளிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போரஸ், துளை இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மோர் பேரன்கைமா வித் வைடு மெடுலரி ரேஸ். அப்படி இருந்தால் அது என்னது? மேனோ. பிக்னோசைக்ளிக் வந்து காம்பேக்ட், போரஸ் இருக்காது, வித் நேரோ, ரொம்ப குறுகலாகவும் மெடுலரி ரேஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பைனஸ். பி பைனஸ் ஞாபகம் வச்சுக்க, எம் வந்து சைக்கஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அதுக்கடுத்து தேர் ஆர் ஹெட்ரோஸ்போரஸ். த பிளான் மே பி மொனோசியஸாக இருக்கலாம் ஆர் டயோசிஸ். மொனோசிஸ்ன்னு என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே பிளான்லேருந்து தான் மொனோசிஸ். டயோசிஸ்னா மேல் பிளான் செப்பரேட்டு, ஃபீமேல் பிளான்ட் செப்பரேட்டு. மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது மேல், மெகாஸ்பொராஞ்சியா ஃபீமேல். ஆர் ப்ரொடியூஸ்டு ஆன் மைக்ரோஸ்பொரோஃபில் அண்ட் மெகோஸ்பொரோஃபில் ரெஸ்பெக்டிவ்லி. மைக்ரோஸ்பொராஞ்சியா எதுலேருந்து உருவாகுது? மைக்ரோஸ்போரோஃபில்லேருந்தும். மெகாஸ்போர் எதுலேருந்து வருது? மெகாஸ்போரோஃபில்லேருந்து உருவாகுது. மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். எல்லாமே கோன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து 1 mark என்ன? அனிமோஃபிலஸ் பாலினேஷன். அதுக்கடுத்து ஃபெர்டிலைசேஷன் இன் சைஃபனோகேமஸ் and pollen tube helps in the transfer of male nucleus. Polyembryony, more than one embryo, presence of many embryo is present, and the naked ovule develops into seed. The endosperm is applied and developed before fertilization. The life cycle shows alternation of generation. The sporophytic phase is dominant and gametophytic phase is highly reduced. அதுக்கடுத்து
இப்போ நமக்கு முக்கியமான கொஷின் என்னென்னா, இதுதான் பப்ளிக்லேயே கேட்கக்கூடிய கொஷின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜிம்னோஸ்பேம் அண்ட் ஆஞ்சியோஸ்பேம். வெசல்ஸ் ஆர் ஆப்ஷன் எக்ஸப்ட் நீட்டம்னு பார்த்து இல்லையா, 1 மார்க்னு ரவுண்ட் பண்ணோம். அடுத்து வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இது வந்து டைப்ஸ் ஆஃப் சைலம். ஃப்ளோயம் இதில் வந்து என்ன இருக்காதுன்னா, கம்பேனியன் செல்ஸ் இருக்கா, லேக் கம்பேனியன் செல்ஸ் ப்ரெசன்ட். ஓவியல்ஸ் கண்ணுக்கு தெரியும், நேக்கட். ஓவியல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் த ஓவரி. விண்டு பாலினேஷன் ஒன்லி. இது நிறைய பாலினேஷன் நடக்குது. இன்செக்டில் நடக்கும், விண்டு நடக்கும், வாட்ரு, அனிமல் எக்ஸட்ரா. எக்ஸப்ட் பாலினேட்டிங் ஏஜெண்டாக நிறைய பேர் இருப்பாங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஆப்ஷன், பட் ஆஞ்சியோஸ்பெர்மில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ரெசன்ட். இதில் எண்டோஸ்பெர்ம் எப்படி இருக்கும், ஹேப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். இங்கே எண்டோஸ்பெர்ம் வந்து 3N ட்ரிப்ளாய்டு 3N கண்டிஷன். இதெல்லாம் 1 மார்க் கொஷின். ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்து கிடையாது ஆப்ஷன். ஃப்ரூட் ஃபார்மேஷன் ப்ரெசன்ட். அப்போ ஃப்ளவர் இருந்தால் தானே ஃப்ரூட் வரும். ஃப்ளவர் ஆப்ஷன், ஃப்ளவர் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். சில ஜிம்னோஸ்பெர்ம் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. சைக்கஸ் சர்சினேலிஸ், சைக்கஸ் ரெவல்யூட்டா, சேகோ ஃபேக்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, ஜவ்வரிசி அது மாதிரி கிடைக்கும். ஸ்டார்ச் எஸ் ஃபுட்டு. பைனஸ் ஜெராடியானா, ரோசட்டட் சீட், நல்லா கடலை பருப்பு மாதிரி நல்லா வறுத்து சாப்பிடலாம். எஸ் ஃபுட்டு. ஏபிஎஸ் பால்சமியா, ரெசின், கனடா பால்சம், யூஸ்ட் ஆஸ் மவுண்டிங் மீடியம், பெர்மனன்ட் ஸ்லைடு. இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஸ்லைடு பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்லைடுக்கு தேவையான அந்த பர்மனண்ட் ஸ்லைடுக்கு தேவையான மவுண்டிங் மீடியம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த ஏபிஎஸ் பால்சம். அடுத்து பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் ராக்ஸ்பர்கி, ரோசின் அண்ட் டர்பன்டைன், பேப்பர் சைசிங் வார்னிசஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பைனஸ் வந்து பேப்பருக்கு இண்டஸ்ட்ரி இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு கேள்விப்பட்டிருப்பில்லையா, ஆரக்கேரியா, மங்கீஸ் பசில், குரங்கு அந்த மரத்தில் மட்டும் ஏறாது. அதுக்கடுத்து பீசியா அண்டு ஃபில்லோக்ளாடஸ் என்ன எடுக்கிறாங்க, டேனின் கிறிஸ்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பார்க் அந்த மரப்பட்டை ஈல்டு டேனின் அண்டு இட்ஸ் யூஸ்டு லெதர் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து டாக்ஸஸ் ப்ரீவிஃபோலியா, டாக்ஸால், ட்ரக் யூஸ்டு ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட். அதுக்கடுத்து எபிரா ஜெராடியானா, எஃபிட்ரைன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா, ப்ராங்கைட்ஸ். பைனஸ் ராக்ஸ்பர்கி, ஒலியோரோசின், யூஸ் டு மேக் சோப்பு, வார்னிசஸ் அண்டு பிரிண்டிங் இங்க். அதுக்கடுத்து பைனஸ் ராக்ஸ்பர்கி அண்டு பீசியா ஸ்மித்தியானா, வுட் பல்ப் யூஸ்டு டு மேக் பேப்பர் இண்டஸ்ட்ரியில். அதுக்கடுத்து செட்ரஸ் டியோட்ரா, வுட்டு நல்லா செம்மரக்கட்டைன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ்டு டு மேக் டோர்ஸ், போட் அண்டு ரயில்வே ஸ்லீப்பர்ஸ். அதுக்கடுத்து செட்ரஸ் அட்லாண்டிகா, ஆயில் யூஸ் எஸ் பெர்ஃப்யூம். துஜா, சைப்ரஸஸ், ஆரக்கேரியா அண்டு கிரிப்டோமெரியா. ஹோல் பிளான்ட் எதுக்காக, பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், ஃப்ளோரல் டெக்கரேஷன். நெக்ஸ்ட்டு பேலியோ பாட்னி. இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபாசில் ரெக்கார்ட்ஸ். ரொம்ப பழங்காலத்துலேருந்து என்னென்னா என்டையர் பாடியாக கிடைக்காது, ஏதாவது ஒரு பார்ட்டு கிடைக்கும். அதான் எச்சம் மிச்சம்னு சொல்லுவோம். அப்போ நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் situated in திருவாக்கரை village of விழுப்புரம் district, தமிழ்நாடு. இந்த park contains petrified wood fossils approximately 20 million years old. எவ்வளோ அந்த வுட்டு, 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு. இந்த டேர்ம் ஃபார்ம் ஜெனிரா, அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் ஜெனிரா இஸ் யூஸ்டு டு நேம் த fossil plants because the whole plants is not recovered as a fossil. என்டையர் பிளான்ட் கிடைக்காது. இன்ஸ்டெட் ஆர்கன் or part of the extinct plants are obtained in fragments. துண்டு துண்டாக தான் கிடைக்கும். எங்கெங்கே கிடைக்குதுன்னா, சிவாலிக் ஃபாசில் பார்க் இமாச்சல் பிரதேஷ், மாண்ட்லா காடுகள் ஃபாசில் பார்க் மத்திய பிரதேஷ், ராஜ்மஹால் ஹில்ஸ் ஜார்க்கண்ட், அரியலூர் தமிழ்நாடு ஆர் த சம் ஆஃப் த ஃபாசில் ரிச் சைட்ஸ். 1 மார்க் கேட்பாங்க, அரியலூரில் இருக்குது. அதே மாதிரி திருவாக்கரை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்.
Some of the fossil representative of distinct different plant group are given below. Fossil algae எது கிடைச்சது அப்படின்னா Paleoporella, Dimorphosiphon. Fossil bryophytes Nayatida, Hepaticides, Muscides. Fossil Pteridophytes பார்த்தீங்கன்னா Cooksonia, Rhynia, Baragovanthia, Calamates. Fossil Gymnosperm பார்த்தீங்கன்னா Medulosa, Lepidocarbon, Williamsonia, Lepidodendron. Fossil Angiosperm Archianthus furcula. இவர் தான் யார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி யாருன்னா பீர்பால் ஷானி. த ஃபாதர் ஆஃப் இது 10th படிச்சிருக்கு, சகானின்னு படிச்சிருப்பீங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி டிஸ்கிரைப்டு ஃபாசில் பிளான்ஸ் ஃப்ரம் ராஜ்மஹால் ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பீகார். அவர் எது ரெடி இது பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கிரைப்டு பெண்டோ சைலான் ஷானி, நிப்பானி சைலான் are the some of the farm genera described by him. பீர்பால் ஷானி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோபாட்னி எங்கே இருக்குது அப்படின்னா லக்னோ.